visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா தமிழ்நாடு தஞ்சாவூர்ல இருக்கிற ஸ்ரீ பங்காரு காமாட்சி அம்மன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இந்த பங்காரு காமாட்சி அம்மன் கோவில் தஞ்சாவூர் மேலத்தெருவில் இருக்கு. இது ஒரு கிழக்கு நோக்கிய கோயிலாகும். இது வெளியிலேருந்தே பார்த்தாலே 3 அடுக்கு கிழக்கு நோக்கிய ஒரு ராஜகோபுரம் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். இந்த கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இடது பக்கத்துல கிழக்கு நோக்கிய வரத மகா கணபதி சன்னதி இருக்கு. இந்த கோவிலுக்கு போற வழி நெடுகிலும் உருளை வடிவ தூண்கள் இருக்கு. ஒவ்வொரு தூண்லையும் அஷ்டலட்சுமி விக்கிரகத்தை வச்சு அது ஒரு கண்ணாடி பேழையால மூடி இருக்கா. மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கமா 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் இருக்கு. மூலஸ்தானத்துல ஸ்ரீ பங்காரு காமாட்சி அம்மன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறா. பங்காரு அப்படின்னாலே தங்கம்னு தான் அர்த்தம். இங்க வந்து காமாட்சி அம்மன் விக்கிரகம் முழு தங்கத்தால் ஆனது. முகத்துல மட்டும் புருவு பூசிருக்கிறதுனால கருப்பா தெரியும். மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலேயே தெற்கு நோக்கிய ஒரு நின்ற கோலத்துல காமகோடி அம்மனோட விக்கிரகம் காணப்படுறது. காமகோடி அம்மன் சன்னதியை பார்த்தவாறு ஒரு சிம்ம வாகனத்தை வச்சிருக்கா. இந்த காமகோடி அம்மன் தான் இந்த கோவிலோட உற்சவ மூர்த்தி ஆவா. பல நூற்றாண்டுகள் முன்னாடி இந்த பங்காரு காமாட்சி விக்கிரகம் மற்றும் காமகோடி அம்மன் விக்கிரகம்லாம் காஞ்சிபுரத்தில் இருந்தது. ஆனால் முகலாய படையெடுப்பின் போது முஸ்லீம்களிடமிருந்து இந்த விக்கிரகங்களை காப்பாற்றணும்னு காஞ்சிபுரத்திலேருந்து தஞ்சாவூருக்கு இந்த விக்கிரகங்களை கொண்டு வந்தா. ஆனால் பங்காரு காமாட்சி அம்மன் விக்கிரகம் தங்க விக்கிரகமாச்சே, கொண்டு வந்தா பளிச்சுன்னு எல்லார் கண்ணுக்கும் தெரியும். அதனால திருடர்கள்கிட்ட இருந்தும் முகலாயர்கள்கிட்ட இருந்தும் காப்பாத்துறதுக்காக பங்காரு காமாட்சி அம்மன் முகத்துல புனுகு பூசி எடுத்துன்னு வந்தா. அந்த வழக்கம் இன்னி வரைக்கும் இந்த கோவில்ல தொடர்றது. கோவிலோட வெளிப்பிரகாரத்துல ஒரு மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்துல கோவில் சம்பந்தப்பட்ட எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். இந்த கோவிலோட பின்பக்கத்துல ஒரு சின்ன ராஜகோபுரம் கட்டியிருக்கா. இந்த கோவில்ல எங்கெல்லாம் படி இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சிம்ம வாகனத்தை அமைச்சிருக்கா. இந்த கோவிலுக்கான ஸ்தல விருட்சத்தோட பேரு வில்வ மரம். இந்த வில்வ மரத்தை சுத்தி ஒரு பீடம் அமைச்சு அது மேல சில நாகர்கள் விக்கிரகத்தை வச்சிருக்கா. இந்த கோவிலோட பின்பக்கத்திலேயே கோவிலுக்கான கோஷாலாவும் காணப்படுறது. மாசி பிரம்மோற்சவம், நவராத்திரி, ஆடி ஐப்பசி பூரம், சங்கர ஜெயந்தி, வசந்த உற்சவம்லாம் இந்த கோவிலில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுறது. அதே மாதிரி எல்லா வெள்ளிக்கிழமையும் உற்சவமூர்த்தி விக்கிரகத்தை தங்க தேரில் வந்து வலம் வர்றது வழக்கம். இங்கே இந்த கோவில் நிர்வாகம் மொத்தத்தையும் காஞ்சி காமகோடி பீடம் தான் கவனிச்சுட்டு வரோம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.